ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கோதுமை ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து அரை கப்பு ஆயில் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவையும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து கோதுமை மாவு நல்லா வறுபடணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, உதிரி உதிரியாக இருக்கிறது கொஞ்சம் நமக்கு தண்ணியாகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். வறுக்க நமக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வறுபட்டு நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கேன். நல்ல சூடாக கொதிக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பால் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம இன்னொரு கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் கெட்டியாக இருந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பால் சேர்த்துருக்கோம். இதுவும் நம்ம கிண்டி நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமும் நம்ம ஒரு கப் பால் சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக நான் 4 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கெட்டியாக வர்றதுக்கு உங்களுக்கு டைமே எடுக்காது. உடனே உங்களுக்கு கெட்டியாகிடும். மொத்தமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி கோதுமை மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. கன்ஃபார்மாக சூடான பால் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்னொரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு, 4 கப்பு பால், 1.5 கப்பு சுகர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஆயிலும் நெய்யும் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நமக்கு ஒட்டாமல் வருது. ஆனால் இன்னும் நல்லா திரண்டு வரணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பாலோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக சூடான பாலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.